மனித உரிமை பேரவையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று ஐதேக குற்றச்சாட்டு. ஆளும் கட்சிக்குள் முரண்பாடு ஏற்படக்கூடும் என ஜேவிபி எதிர்வு கூறுகிறது. முன்னாள் போராளிகளுக்கு சிங்கள மொழி கற்பிக்கப்படவுள்ளது. இலங்கை கடற்படையினர் தாக்கியதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்கிறது தமிழக அரசு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. 2006ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் 17ஆம் திருத்தச் சட்டமூலத்தை அமுல்படுத்துவதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்ததாகவும், எனினும் இதுவரையில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. 17ஆம் திருத்தச் சட்டமூலத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அப்போதைய மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஐக்கிய நாடுகள் அமைப்பிடம் உறுதியளித்திருந்தார். 2007ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கால மீளாய்வு அமர்வுகளின் போதும் இவ்வாறான வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. யாழ் நகரில் காணாமற் போயிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் கிளிநொச்சியின் அறிவியல் நகரின் காட்டுப்பகுதியில் மயக்கமுற்ற நிலையில் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளார். படையினர் வழங்கிய தகவலொன்றை அடுத்து மனிதநேய கண்ணிவடி அகற்றல் பணியாளர்களால் மீட்கப்பட்ட அவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியை சேர்ந்தவரான 40 வயதுடைய சிவசம்பு சுவிராஜ் கடந்த சனிக்கிழமை வாகன உதிரி பாகங்களை கொள்வனவு செய்வதற்கென யாழ் நகருக்கு சென்றபோது காணாமற் போயிருந்தார். 2 பிள்ளைகளது தந்தையான இவர் காணாமற் போனமை தொடர்பாக மனைவியால் கிளிநொச்சி போலீசில் செய்திருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் அடையாளம் காணப்பட்டார். யாழில் காணாமற் போன அவர் எவ்வாறு கிளிநொச்சி கொண்டுவரப்பட்டார் என்பது பற்றி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவர் வசமிருந்த பொருட்கள், பணம் ஆகியவை கொள்ளையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்குள் பிளவு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக ஜேவிபி எதிர்வு கூறியுள்ளது. வரும் மாகாண சபை தேர்தல்களில் வேட்பாளர் ஒதுக்கீடு தொடர்பில் கூட்டணி கட்சிகளுக்குள் பாரிய அளவில் முரண்பாடு நிலவி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் கட்சிகளுக்கு இடையில் மோதல் வெடிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜாதிக ஹெல உரிமைய இம்முறை மாகாண சபை தேர்தல்களில் கலந்து கொள்ளப் போவது இல்லை என்று அறிவித்துள்ளது. இடதுசாரி கட்சிகளும் வேட்பாளர் ஒதுக்கீடு தொடர்பில் பகிரங்கமாக அதிருப்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் ஆளும் கட்சிக்குள் பிளவினை ஏற்படுத்த வழிகோலும் என்று டில்வின் சில்வா சுட்டிக்காட்டினார். தேர்தல் காலத்தில் பொருட்களுக்கான விலைகளை குறைக்கும் தந்திரோபாயம் காலம் கடந்த ஒன்றாகவே கருதப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் சகல இடம்பெயர் மக்களும் மீள்குடியேற்றப்படுவர் என்று அறிவித்துள்ள அரசாங்கம் வடக்கில் நிலக்கண்ணி வெடியகற்றும் பணிகள் பூர்த்தியாகும் தருவாயில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியது. யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த 73,277 குடும்பங்கள், அதாவது 2,68,893 பேர் இதுவரையில் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு அறிவித்துள்ளது. மணிக்ஃபார்ம் இடம்பெயர் முகாமில் இன்னமும் 5,417 பேர் இருக்கின்றனர். ஆகஸ்ட் மாத நிறைவுக்குள் இவர்கள் மீள்குடியேற்றப்படுவார்கள். வரும் வாரங்களில் 162 குடும்பங்கள் தங்களது சொந்த இடங்களில் குடியேற்றப்பட உள்ளனர். நிலக்கண்ணி வெடியகற்றும் பணிகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இடம்பெயர் மக்களை முழுமையாக மீள்குடியேற்றுவதில் கால தாமதம் ஏற்பட்டது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வரும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு சிங்கள மொழி கற்பிக்கப்படவுள்ளது. 698 முன்னாள் போராளிகளுக்கு தற்போது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருவதாகவும் 11,000க்கும் மேற்பட்டவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் மீள இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஒருமைப்பாட்டு தேசிய மொழிகள் அமைச்சினால் முன்னாள் போராளிகளுக்கு சிங்கள மொழி கற்பிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது.
முகாம்களில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வரும் சில முன்னாள் போராளிகளுக்கு ஏற்கனவே சிங்கள மொழி பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. 2009 மே மாதம் முதல் முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக அரசாங்கம் 2.5 பில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்துச் செல்லும் வர்த்தகத்தின் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள் இருப்பதாகவும் இலங்கைக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்கள் தரக்குறைவாக நடத்தப்படுகின்றனர் என உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் நோக்கத்தில் புலம்பெயர் தமிழர்கள் இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று சந்தேகிப்பதாகவும் அவர் கூறினார். தமிழர்கள் மாத்திரம் படகுகளில் ஏறி ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சிப்பதன் மூலம் அவர்களை அங்கு அழைத்துச் செல்லும் வர்த்தகத்தில் ஏதோ ஒரு சக்தி ஈடுபட்டுள்ளதை காண முடிவதாகவும், நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஏற்றுச் செல்லும் வர்த்தகத்தின் பின்னணியில் புலம்பெயர் தமிழர் இருப்பதாகவும் காவல்துறை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கியதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என்று தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கச்சதீவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் இவ்வாறான தாக்குதல் எதுவும் இடம்பெறவில்லை என்று தமிழக மீன்பிடி வளத்துறை அமைச்சர் ஜெயபால் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து 697 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றதாகவும் எந்தவித பாதிப்புமின்றி அவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் உடனடியாக முதல்வர் ஜெயலலிதா அது குறித்து மத்திய அரசாங்கத்திடம் முறைப்பாடு செய்திருப்பார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இன நல்லிணக்கத்தை பாடசாலை மட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் பாடசாலைகள் தமிழ், சிங்களம், முஸ்லிம் என வகையீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இவ்வாறு தனித்தனி இன சமூக அடிப்படையில் பாடசாலைகளை அமைப்பது தேச ஒற்றுமைக்கு வழி அமைக்காது என்றும் சுட்டிக்காட்டினார். இன சமூகங்களுக்கிடையில் நிலவி வரும் குறுகிய இலக்குகளை தோற்கடித்து சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இனங்களுக்கிடையில் நிலவி வரும் அவநம்பிக்கைகள் களையப்பட வேண்டும். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மும்மொழி கொள்கைகள் அமல்படுத்தப்படவுள்ளன. இனங்களுக்கு இடையில் சமத்துவத்தை ஏற்படுத்த பூரண அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுகின்றோம். நாட்டில் இன நல்லிணக்கத்தை அரசாங்கத்தினால் மட்டும் ஏற்படுத்திவிட முடியாது. அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பின் அடிப்படையிலேயே இன ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தாது எந்தவொரு இலக்கையும் அடைய முடியாது என்பது தமது நிலைப்பாடு என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வது தொடர்பாக நேற்று வரை உரிய முறையிலோ தெளிவான வகையிலோ எந்த கோரிக்கையையும் விடுக்கவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா ஐக்கிய தேசிய கட்சியில் இணையப் போவதாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரசாரம் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அத்தநாயக்க இவ்வாறு கூறினார். எவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற முடியும் என்றும் அதற்கு தெளிவான நடைமுறை இருப்பதாகவும் அவர் கூறினார். அரசியல் கட்சியொன்றின் தலைவர் ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டுமானால் அவர் தனது கட்சியை கலைத்துவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை பெற வேண்டும். இந்த நடைமுறையே சரத் பொன்சேகா விடயத்திலும் கடைபிடிக்கப்படும். சரத் பொன்சேகாவை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக் கொள்ளுமாறு தானும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ஜோசப் மைக்கேல் பெரேராவும் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்ததாகவும் அந்த அழைப்புக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்றும் அத்தநாயக்க கூறினார். இந்த அழைப்புகளுக்கு பதிலளிக்காது ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய தயாராக இருப்பதாக பத்திரிகைகள் மற்றும் ஏனைய நபர்கள் மூலம் பிரசாரங்களை மேற்கொள்வது உரிய நடைமுறையாகாது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக நாடு நெருக்கடிகளை சந்தித்து வருவதோடு மக்களும் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டிலுள்ள ஏனைய எதிரணி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து கூட்டு எதிர்க்கட்சியாக தொடர்ந்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். நாடு மக்கள் குறித்து நேர்மையாக சிந்திக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த பொது வேலை திட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும் என்றும் அத்தநாயக்க மேலும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.
விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.